இப்ப 525 வாக்குறுதி கொடுத்து 5 வருடம் முடிஞ்சு போச்சு. பதவிக்கு வந்து 5 வருஷத்துல ஒன்னும் செய்யல ஜனங்களுக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப உங்கள்கிட்ட வாக்க சேகரிச்சு திரும்ப ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வர்றாங்க. நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு ஜனங்க கேக்குறது ரொம்ப பெரிய விஷயம் கூட இல்ல. என்ன கேக்குறாங்க, தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேக்குறாங்க. எங்க பார்த்தாலும் குடி தண்ணீருக்கு பிரச்சனை இருக்கு. நான் இப்போ தமிழகம் முழுவதும் இப்ப போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். வர்ற வழியில எல்லாம் அவங்க சொல்றது குடி தண்ணி இல்ல, பெண்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய இடத்துல உப்பு தண்ணியா இருக்கு, நிறைய இடத்துல சாக்கடை கலந்த தண்ணியா இருக்கு, இது மாதிரி இருக்கு, சுகாதார கேடு வருது, எங்களுக்கு மருத்துவமனைக்கு போனா அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு மாதத்துக்கு வட்டி மட்டும் 7000 கோடி. 7000 கோடி வட்டி கட்டுனா அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு என்னத்தை செய்ய முடியுங்க? செய்யறதுக்கு வழி இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை. அரசாங்கத்துல பதவி மூப்பு முடிஞ்சு போனவங்களுக்கு பதிலா புதிய ஆட்களை தேர்வு செய்யல அரசாங்கத்துக்கு வேலைக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில பணம் கிடையாது சம்பளம் கொடுக்க, அதுக்காக அப்படி பண்றாங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேக்குது. இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு முதல்ல சொல்லி 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த 1000 ரூபாய 2000 ஆக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க போன தேர்தல்ல 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னத ஆட்சிக்கு மறு மாசத்துல இருந்து கொடுக்கல, 3 வருஷம் கழிச்சுதான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. இப்பயும் 2000 சொல்லி இருக்காங்கல்ல, இதுவும் அந்த மாதிரி கதை தான்.